ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பனீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு 400 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போவுமே பன்னீரை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம். நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா போதும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். வச்சிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ நம்ம நார்மலாக அந்த க்யூப் மாதிரி கட் பண்ணி டிக்கா செய்வாங்க. நான் அந்த மாதிரி ரெக்டாங்கிள் டைப்பில் செஞ்சுருக்கேன். இது நம்ம வெறும் 400 கிராம்ஸ் வாங்கிட்டோம்னா ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செய்கிறது. இந்த மாதிரி கியூபிக் டைப்பில் கட் பண்ணாமல் நான் ரெக்டாங்கிள் டைப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் டைப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவரே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், உப்பு, ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இது புளிப்பு சுவை வர்றதுக்காக சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா டிப் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் கூட இஞ்சி பூண்டு, கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, அடுத்தது ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்து சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி அதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. லெமன் அந்த விதையை எடுத்துகிட்டு அப்படியே மேலேயே அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க. ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது அப்போ தான் உங்களுக்கு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி அலங்காமல் உடையாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது நீங்கள் எண்ணெய் காய வரைக்கும் நீங்கள் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தா போதும். நீங்கள் ஏன்னா ஆயில் நம்ம சேர்த்ததுனால உங்களுக்கு நல்லா பிடிச்சிரும். இதில் உங்களுக்கு காரம், உப்பு எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ ஆயில் காஞ்சோன்னா இந்த மாதிரி 1 by 1 பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் எப்போவுமே நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டு. அடிக்கடி திருப்பியும் விட வேண்டாம், ஏன்னா உடையும். இந்த மாதிரி லேசாக நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னா போதும். ஒரே ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் போதும். ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. இது ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும். இன்னொரு வெரைட்டி நான் எக்கில் டிப் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆம்லெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எக்கு ரெடி பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸில் லேசாக பெரட்டி எடுத்து பொரிச்சு எடுத்து பாருங்கள். இது உங்களுக்கு நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு ரோல்லாம் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட்லேயே வந்துருச்சு. இதையும் நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பெரட்டி எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்கில் டிப் பண்ண பன்னீர் ரோலும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் சாஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது 2 விதமான பன்னீரும் நம்ம வீட்லேயே செய்ய முடியுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பன்னீர் டிக்கா ரொம்ப டேஸ்டான சூடான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.